ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியான சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண முடியாத விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் இடையில் அரும்பெரும் ஜோதியாக அக்னி ஸ்வரூபமாக லிங்க ரூபத்தில் வடிவெடுத்து நின்ற நாள் மகா சிவராத்திரி. உலகில் பிரளயம் ஏற்பட்டு அனைத்து உயிரினங்களும் அழியக்கூடிய சூழ்நிலையில் பார்வதி தேவி சிவனை நோக்கி கடும் தவம் இருக்காங்க. பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் மீண்டும் உயிரினங்களை படைத்தார் அப்படின்னும், பார்வதி தேவி தவம் இருந்தது போல இந்த இரவு யாரெல்லாம் தவம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட நாள் இந்த மகா சிவராத்திரி. அர்ஜுனன் கடுத்தவம் செய்து சிவபெருமானிடம் பாசுபத அஸ்திரம் பெற்ற நாளும் இதே மகா சிவராத்திரி. தன்னோட பக்தன் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனை சமகாரம் செய்ததும் இதே மகா சிவராத்திரி. பகீரதன் ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இதே சிவராத்திரி அன்றுதான். கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்கத்தின் மீது தன்னுடைய கண்ணினை பொருத்தி முக்தி பெற்றதும் இதே மகா சிவராத்திரியில்தான்.